நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்க பாருங்க, அந்த பக்கம். அதோ அங்க இருக்காங்க. ஹலோ ராஜு அண்ணே. நாங்க இப்ப ஹைவேல தான் இருக்கோம். அவங்க இப்ப எங்க முன்னாடி தான் இருக்காங்க. போலாமா? என்னங்க இந்த வேலையை செய்ய உங்களுக்கு இவ்வளவு நேரமா? நீங்க என்ன பெரிய மலை மேல ஏறி நிக்கிறீங்க? ஸ்டூல்ல தானே ஏறி நிக்கிறீங்க. போதும் போதும், என்ன சும்மா திட்டிக்கிட்டே இருக்க? பாத்து பாத்து. என்னக்கு நீ என்ன திட்டினாலும் சரி, நீ என்ன பாராட்டின மாதிரி தான் எனக்கு தோணும். சரி, நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்ல? எனக்கு 55 வயசு ஆச்சுன்னு சொன்னா இப்ப கூட யாருமே நம்ப மாட்டாங்க. ஐயோ, அவங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா உங்களை பார்த்தா 55 மாதிரி தோணல, 75 மாதிரி தோணுது. இங்க பாரு டார்லிங், சும்மா திட்டுற? மனசு இளமையா இருக்கணும், முகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா நம்ம வயசுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. உங்ககிட்ட வந்து சொல்லவா, இன்னைக்கு வேற நம்மளோட கல்யாண நாள். ஆனிவர்சரி தான் ஸ்பெஷலா இருக்கணும்ல. நாம தாபாக்கு வந்துட்டோம். அடடா, அங்க பாத்தீங்களா, ஒரு காதல் ஜோடி வராங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு தோணுது. எனக்கு அப்படி தோணல. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. கையில வளையல் இல்ல, நெத்தியில குங்குமம் இல்ல, அந்த பொண்ணு நகை எதுவும் கூட போட்டுக்கல. அது எதுவும் இல்லன்னா மட்டும் என்னங்க, இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காதல் ஜோடி ஓடி போயிட்டதா இங்க கூட பேசிக்கிட்டாங்க. சரி சரி போதும், நீ சொல்றதும் சரிதான். நான் போய் அவருக்கு என்ன வேணும்னு கேக்குறேன். வணக்கங்க. என்னங்க? ரொம்ப நன்றி. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? கடாய் பன்னீர், அப்புறம் ஒரு பிளேட் தால், அப்புறம் ஸ்வீட், அதோட கொத்தமல்லியும் பூண்டும் போட்ட சட்னி, ஜீரா ரைஸ் கொடுங்க, அப்புறம் நான், அது கூட பட்டர் நானும் கொடுத்துருங்க. போதும். உங்களுக்கு? சரி, உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு மினரல் வாட்டர். எதை பத்தியுமே நீங்க 2 பேரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இன்னைக்கு எங்க 2 பேரோட வெட்டிங் ஆனிவர்சரி. என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. 2 பேரும் நல்லா சாப்பிடலாம். அவரோட பாக்கெட்ல இருந்து பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு உன்னோட புருஷன் கிட்ட சொல்லுமா. சாரி சாரி.
இங்க பாருங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகல. நான் இந்த கல்யாண Dress போட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். என்னோட Dress யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. சும்மா தமாஷ் பண்ணிட்டு இருக்காதம்மா. நாங்க எத்தனையோ பேரை பார்த்திருக்கோம். நிறைய பேர் இங்க வந்து Dress திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேரு ஃபேன்சி Dress காம்படிஷன் போறோம்னு சொல்லிருக்காங்க. இங்க வர்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கவங்க தான். ஆனா எல்லாருமே செய்யறது ஒண்ணுதானே. அப்பா அம்மா கிட்ட அனுமதி கேட்காமலே வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஐயோ அம்மா அப்பா, அட கடவுளே, அம்மா அப்பாக்கு வேற ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். அங்கிள் ஆண்டி இங்க போன் இருக்குங்களா? ஒரு நிமிஷமா தம்பி, கொஞ்சம் போனை கொண்டு வா. இந்தம்மா போனு. இங்க நெட்வொர்க் அவ்வளவு சரியா இருக்காதுமா. இங்க பாரு டார்லிங், மனசுங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க். அதுவே இவங்களுக்கு இருக்கு. வேற என்ன வேணும்? நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இங்க இருந்து சென்னை போறதுக்கு வண்டி ஏதாவது இருக்கா? வண்டியை பத்தி எல்லாம் எதுவும் நீங்க கவலைப்படாதுங்க. எதுக்கும் டென்ஷன் ஆகுதுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நான் வந்துடுறேன். ஆமாப்பா, எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. என்ன டென்ஷன் ஆக வேண்டாம்னு சொன்னா எப்படிமா? நீ எங்கேயோ இருக்க. அப்பா, இதே மாதிரி நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க, அப்புறம் எனக்கு விக்கல் தான் வரும். சரி சரி சுருதி, நீ கொஞ்சம் கவனமாயிரு. ஹலோ ஹலோ அப்பா, நீங்க பேசுறது கேக்கல. ஹலோ ஹலோ ஹலோ, அங்க சிக்னல் கட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஹலோ சொல்லுமா சுருதி. சொல்லுங்கப்பா, இப்ப நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குது. அப்பா, அத்தை கிட்ட மறக்காம சொல்லிடுங்க, அவங்க கேஸ் டேப்லெட் சாப்பிடணும்னு. அதெல்லாம் சரிம்மா, நான் சொல்லிடுறேன். நான் உன்னை பத்தி கவலைப்பட்டிருக்கேன். நீ என்னடானா எங்களை பத்தி யோசிக்கிறியா? நான் வேற என்ன செய்யறதுப்பா, நான் எப்பவுமே இப்படிதான். அவங்க சோம்பு சாப்பிட்டா அவங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் வராது. ஹலோ ஹலோ அப்பா. ஹலோ 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 சுருதி, நீ பேசுறது எதுவுமே எனக்கு சுத்தமா கேட்கலமா. ஹலோ, நான் இன்னும் கொஞ்சம் மேல போகணும் போல இருக்கு. ஹலோ அப்பா, அக்கா வீட்ல இருக்காங்களான்னு கேட்டேன்ல. நான் ஏன் தான் அவ கூட இங்க வந்தேன்னு தெரியல. ஸ்ருதி, கீழே இறங்க. அப்பா, நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். எனக்கு இங்க லைன் கிடைக்கல. ஹலோ ஹலோ. கட் ஆயிடுச்சு போல இருக்கு. முதல்ல மேல இருந்து கீழே இறங்குமா. கீழே விழுந்து கை கால் உடைஞ்சிட போகுது. அட, நான் இவ்வளவு தூரம் எப்ப மேலே ஏறேன்னு எனக்கே தெரியல. நல்லா இருக்கு. என்ன பண்றீங்க? முதல்ல என்ன விடுங்க. வாட்? கீழே விழ போன உடனே என்ன கீழே விடுங்கன்னு சொல்றேன்ல. ஓகே. என்னப்பா இது? கீழே போ. ஐயோ, என்னப்பா நீ என்ன காரியம் பண்ணிருக்க? பொண்ணுக்கு அடிபட்டுருச்சுன்னா என்ன செய்யறது? அக்கா, ஒரு கிளாஸ் லெசி கொடுங்க. உனக்கு எதுவும் ஆகல? இந்தப்பா, இதுல லஸ்ஸி இருக்கு, குடி. நல்லா சாப்பிடு, கொஞ்சம் உடம்பு ஏத்து. ரெண்டு பேருமே எப்படி ஒல்லியா இருக்கீங்கன்னு பாருங்க. இந்தப்பா குடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுருதி திடீர்னு பாண்டிச்சேரிக்கு போக வேண்டியதா போச்சான். எப்படி அவ திடீர்னு பாண்டிச்சேரிக்கு கிளம்பி போலாம்? என்ன நினைச்சிட்டு இருக்காவ? என்ன? அது கூட அந்த பையன் கூட சேர்ந்தா? கரிமா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாயிர. நம்ம பொண்ணு சுருதிக்கு ஒன்றும் ஆகல. அவ நல்லா தான் இருக்கா. அவ முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி ஃபோன் பண்றதா சொல்லியிருக்கா. ஆனா இங்க பாருங்கப்பா, யாருன்னு தெரியாத ஒருத்தன் கூட ஸ்ருதி போறேன்னு சொன்னப்போ நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க?
எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க ஷாம், இந்த ஊர் உலகத்துக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு என் பொண்ணு ஸ்ருதி மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவளை நான் ரொம்ப ரொம்ப நல்லவளா வளர்த்துருக்கேன். அதனால என் பொண்ணை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை ஷாம். என்ன பேசுற சசி தம்பி? நீ ஷியாம் தம்பி கிட்ட பேசுறத மறந்துட்டிய? இந்த ஷியாம் தம்பி சொன்னதுல எந்த தப்புமே இல்லையே. ஸ்ருதி எப்படி கிளம்பி போலாம்? ஆனா அத்தை, ஸ்ருதி நல்லதானே இருக்கா? அவ சீக்கிரமா வந்துருவா. ஆனா அவ அந்த அஸ்வின் கூட இருக்காளே, பயமா இருக்கு. அம்மா, நீ தான் ஸ்ருதிக்கு துணையா இருக்கணும். சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க. சாப்பாடு காரமா இருந்தா எனக்கு பிடிக்காது. இதுல பருப்பு கம்மியா இருக்கு, காரம் அதிகமா இருக்கு. இந்தாங்க, இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுங்க. அவ்வளவு ஒண்ணும் மோசமா இல்ல. நாங்க சுட சுட சப்பாத்தி கொண்டு வந்திருக்கு. இல்ல இல்ல அங்கிள், போதும். இதுக்கு மேல எங்களால முடியாது. சாப்பிட முடியாது சொன்னா எப்படி? நல்லா சாப்பிடுமா. சரி, இப்ப சொல்லுங்க. ஆமாமா, உங்க கதை எங்களுக்கு தெரியணும். 2 பேரும் வீட்டை விட்டு எப்படி ஓடி வந்தீங்க? அப்புறம் உங்க கல்யாணம் எப்படி நடந்தது? அப்புறம் இங்க எப்படி வந்து சேர்ந்தீங்க? என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுமா. இங்க நான் வரவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஏதோ வண்டி டிக்கியில் அடிபட்டு வண்டி திடீர்னு நின்னு போயிடுச்சு. அப்புறம் போனும் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆகுன்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா நான் வண்டில இருந்து பெட்ரோலை எடுத்துக்கவே மாட்டேன். ஏதோ ஹாப்பி சொல்லி கொடுத்தபடி நான் செஞ்சேன். இப்ப ஹாப்பி. என்னம்மா, நீ ரொம்ப குறும்புக்கார பொண்ணா இருக்க. சரி சரி, வாயத்தோட. இல்ல, அது நான். ஏமா இப்படி வெக்கப்பட்டுட்டு இருக்க? பொண்டாட்டினா இதெல்லாம் செய்ய வேண்டாமா? உன்னோட புருஷன் தானே. தொட. என்னங்க, எழுந்துருங்க, வாங்க போலாம். வண்டியில இருந்து பெட்ரோல் எடுத்தது நீதானா? ஹலோ ஹலோ, நான் அஜய் பேசுறேன். பிரியா, கேக்குதா? இங்க பாருங்க, இன்னைக்கு அம்மா உங்ககிட்ட என்னென்னமா பேசிட்டாங்க. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இங்க பாருங்க அஜய், நான் போனை வச்சிடுறேன். பிரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னாச்சு இதெல்லாம்? ப்ளீஸ், இப்ப நீ ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தது அந்த ஸ்ருதியோட அக்கா கிட்டன்னு மட்டும் சொல்லிடாத.
அப்படின்னு மட்டும் நீ சொன்னா என்னோட ஹார்ட் பெயில் ஆயிடும். ஆமா, நான் பிரியா கிட்ட தான் பேசினேன். என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல அம்மா, நான் ரொம்ப நாளா பொறுமையா இருக்கேன். ஆனா இதுக்கு மேல என்னால முடியாது. இன்னைக்கு நீங்க பிரியா கிட்ட பேசின விதம் ரொம்ப தப்பு. நீங்க அப்படி கண்டிப்பா பேசியிருக்க கூடாது. அதுவும் இல்லாம நீங்க நினைக்கிறபடி எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. நான் பிரியாவுக்கு அப்ப ஹெல்ப் பண்ண, ஏன்னா அவங்களுக்கு அடிபட்டு இருந்தது. ஹலோ, ஹாய், பாய் பாய். மியூட் சவுண்டா இருந்த நீ திடீர்னு இப்ப ஃபுல் வால்யூமா மாறிட்டியா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அஜய், நீ ஒரு பெரிய கோல்டு ஃபேக்டரி மாதிரி, சரியா? ஆனா அந்த பொண்ணுக்கு கோல்டுனா என்னன்னே தெரியாது அஜய். உன்னோட லைஃப்குள்ள வரதுக்கு அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவா, தெரியுமா? அம்மா, பிரியா இங்க தானா வரல, யாரோ கூப்பிட்டதுனால தான் வந்திருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான வேலைக்காக. அது கூட அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வேலை. இந்த சிச்சுவேஷனா இருக்கட்டும் இல்ல வேற சிச்சுவேஷனா இருக்கட்டும், அவங்கள இந்த மாதிரி இன்சல்ட் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. ஒருத்தங்களை இன்சல்ட் பண்ணணும்னா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும். இம்பாசிபிள்மா. பேங்க் பேலன்ஸ்க்கும் ஒருத்தர் கொடுக்குற மரியாதைக்கும் என்ன சம்பந்தம்? பிரியா கிட்டயும் ஸ்ருதி கிட்டயும் பணம் இருக்கோ இல்லையோ, பிரியா ரொம்ப நல்ல பொண்ணு, அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்கிட்டயே கத்தி பேசுறியா? என்ன எதிர்த்து பேசுறியா? அதுவும் அந்த பொண்ணுக்காக? அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நான் உன்னோட மம்மிங்கிற விஷயத்தை நீ மறந்துட்டியா? ஒரே ஒரு மீட்டிங்ல என் பிள்ளைய என்கிட்ட இருந்து அந்த பொண்ணு பிரிச்சுட்டா. அஜய், பேசி பிரச்சனைன்னு பெருசு பண்ணாத. ஆனா அக்கா, நான் இவ்வளவு நேரம் பேசுனது தப்பா என்ன? எனக்கு தெரியும் அஜய், அத்தையும் அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க கூடாது. இத பத்தி நாம அப்புறமா பேசலாம். ஆனா அக்கா, நீ இப்போ உன்னோட ரூம்க்கு போறியா? ஹலோ, ஹாய், பாய் பாய். என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் வண்டியில இருந்து பெட்ரோல் எடுத்தது நீதானா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் லாவண்யாவை கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு தான். நான் உன்கிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்னோட பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு நீ யாரு? தயவு செஞ்சு உங்க கோவத்தை சாப்பாட்டுல காட்டாதீங்க. காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. நீங்க வேற மயக்கம் போட்டு. தயவு செஞ்சு வாயை மூடு சுருதி. நீ தேவையில்லாம எதுவுமே பேச வேண்டாம். இதுக்கு மேல போதும். இனிமே என்னோட லைஃப்ல நீ இன்டர்ஃபியர் ஆக கூடாது. ஒன்னாலதான் என்னோட வண்டி நடு ரோட்ல நின்றுச்சு. கான்ஃபரன்ஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அது பத்தாதுன்னு இந்த தாபாக்கு வேற என்ன கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க. இவங்க வேற நம்மள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்றாங்க. Bloody hell. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. அதனால I தான். said shut up. நான் கிளம்புறேன். இந்த மாதிரி இடம் தான் உனக்கு ரொம்ப கரெக்டான இடம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை மாதிரி லோ கிளாஸ் ஆளுங்க. இவங்க கூட நீ சந்தோஷமா இருப்ப. இந்த பணத்தை வாங்கிக்கோ. நீ ரிட்டர்ன் வரதுக்கு இந்த பணம் போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கோ நாளைக்கோ எப்போ தோணுதோ அப்ப டாக்ஸி பிடிச்சு வந்து சேரு. கொஞ்சம் இருங்க. நீங்க இங்க இருந்து எப்படி போக முடியும்? உங்க வண்டி தான் ஆன் ஆகலல்ல. என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நான் ஒண்ணு என்ன பத்தி பேசல, உங்களை பத்தி தான் யோசிக்கிறேன். பாண்டிச்சேரி இங்க இருந்து 110 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அது வரைக்கும் நடந்தா போவீங்க? அத பத்தி உனக்கு என்ன? நான் கண்டிப்பா யோசிச்சாகணும்ல. ஏன்னா உங்களுக்கு கோவம் வந்தா நீங்க எதை பத்தியும் யோசிக்க மாட்டீங்க. உங்க போன் ஆஃப் ஆயிருக்கு, உங்க வண்டியில பெட்ரோல் இல்ல, ஸ்ட்ரைக், காலையில இருந்து நீங்க எதுவும் சாப்பிடல. இப்போ எப்படி நீங்க போவீங்க? இல்ல, நான் உங்களை இங்க இருந்து போக விட மாட்டேன். நீ என்ன தடுக்க போறியா? நான் உங்களை போக விட மாட்டேன். நீங்க போய் அங்க உட்காருங்க. இல்லன்னா நீ என்ன மிரட்டினா மட்டும் நான் இங்கே இருந்துருவேன் நினைக்கிறியா? எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. அதனாலதான் மிரட்ட வேண்டியதா போயிடுச்சு.